இது ஃபர்ஸ்ட் மலேசியாவின் செய்திகள் உங்களுக்காக. முதுகு வலியால் பிரதமர் அவதி, பஹாங்கிற்கான பணி நிமித்த பயணம் ரத்து. பிரதமர் ஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் முதுகு வலியால் அவதிப்படுவதால் பஹாங் மாநிலத்துக்கான இன்றைய பணி நிமித்த பயணத்தை அவர் ரத்து செய்துள்ளார். முதுகு வலியால் அவரின் நடமாட்டம் கட்டுப்படுத்தப்பட்டுள்ளதை கருத்தில் கொண்டு மருத்துவ குழுவினர் கொடுத்த ஆலோசனையின் பேரில் கடைசி நேரத்தில் அம்முடிவு எடுக்கப்பட்டது. அவருக்கு போதிய ஓய்வு தேவை என பிரதமர் துறை அலுவலகம் இன்று வெளியிட்ட அறிக்கையில் கூறியது. எனவே தன்னை வரவேற்க முழு தயார் நிலையோடு காத்திருந்த பஹாங் மாநில மக்களிடம் அன்வார் மன்னிப்பு கோரினார். பஹாங்கில் இன்று பல்வேறு நிகழ்ச்சிகளில் பிரதமர் கலந்து கொள்ள திட்டமிடப்பட்டிருந்தது. 78 வயது அன்வார் கடந்த ஒரு வாரத்தில் கோலாலம்பூரில் நடைபெற்ற ஆசியான் உச்சநிலை மாநாடு மற்றும் அது தொடர்பான மாநாடுகளிலும் பிறகு தென்கொரியாவில் நடைபெற்ற எபிக் மாநாட்டிலும் அடுத்தடுத்து ஓய்வின்றி பங்கேற்றது குறிப்பிடத்தக்கது. ஸ்லாங்கூரில் 12,500 B40 மாணவர்களுக்கு வரும் வாரம் தொடங்கி இன்ஃபுளுவென்சா இலவச தடுப்பூசி. ஸ்லாங்கூரில் குறைந்த வருமானம் பெறும் B40 குடும்பங்களை சேர்ந்த 12,500 மாணவர்களுக்கு வரும் வாரம் தொடங்கி இன்ஃபுளுவென்சா தடுப்பூசிகள் இலவசமாக வழங்கப்படும். அந்த சம்பவங்களை பதிவு செய்த பட்டாலிங், கிளான், கொம்பாக், உலுலாங்காட் ஆகிய 4 மாவட்டங்களில் இந்த தடுப்பூசி திட்டம் செயல்படுத்தப்படும். இதற்காக 1 மில்லியன் ரிங்கெட் நிதி ஒதுக்கப்பட்டுள்ளதாக பொது சுகாதாரம் மற்றும் சுற்றுச்சூழல் துறைகளுக்கான மாநில ஆட்சிக்குழு உறுப்பினர் ஜமாலியா ஜமாலுடன் தெரிவித்தார். குழந்தைகள் இன்ஃபுளுவென்சா தொற்றிலிருந்து பாதுகாக்கப்படுவதை உறுதி செய்வதோடு சமூகத்தில் அதன் பரவலாக குறைப்பதும் இதன் நோக்கமாகும் என்றார் அவர். ஏற்கனவே ஒரே தடுப்பூசியை பெற்றவர்களை தவிர 8 வயது மற்றும் அதற்கு கீழ்ப்பட்ட அனைத்து மாணவர்களுக்கும் 2 டோஸ் இன்ஃபுளுவென்சா தடுப்பூசியை மாநில சுகாதாரத்துறை பரிந்துரைத்துள்ளது. பள்ளிகளுக்கு குழுக்களை அனுப்பி தடுப்பூசி போடுதல், பிள்ளான் கிளினிக்குகளில் வாக்கின் முறையில் சென்று தடுப்பூசி போட்டுக் கொள்ளுதல் என 2 முறைகள் மூலம் இத்திட்டம் செயல்படுத்தப்படும். அருள்மிகு ஸ்ரீ கணேசர் ஆலயத்தின் திருப்பணிக்கும் கும்பாபிஷேகத்திற்கும் நிதி அமைச்சு 1 லட்சம் ரிங்கெட் நன்கொடை. பினாங்கு கெபூன் பூங்கா அருள்மிகு ஸ்ரீ கணேசர் ஆலயத்தின் திருப்பணி மற்றும் கும்பாபிஷேகத்திற்காக நிதி அமைச்சு சார்பில் 1 லட்சம் ரிங்கெட் நன்கொடை வழங்கப்பட்டுள்ளது. தண்ணீர்மலை ஸ்ரீ பாலதண்டாயுதபாணி தேவஸ்தான வளாகத்தில் நேற்று நடைபெற்ற நிதி ஒப்படைப்பு சடங்கில் நிதி துணை அமைச்சர் லிம் ஹூயிங் நேரில் பங்கேற்றார். அவர் தமது உரையில் மடானி அரசாங்கத்தின் ஒற்றுமை, இணக்கம் மற்றும் மதசார்பற்ற சமூகம் என்ற கொள்கையை மீண்டும் வலியுறுத்தினார். அனைத்து வழிபாட்டு தளங்களுக்கும் தொடர்ந்து ஆதரவை வழங்கி மதம், பண்பாடு மற்றும் சமூக ஒற்றுமை சிறக்க அரசாங்கம் உறுதியோடு செயல்படும் என்றும் அவர் தெரிவித்தார். இந்நிகழ்வில் டிஏபி மூத்த தலைவர் தான்ஸ்ரீ லிம் கியாட் சிங், ஆலோசகர் லிம் குவாங் யங், புகித் கெலுகோ நாடாளுமன்ற உறுப்பினர் ராம் கர்பால் சிங், பினாங்கு இந்து அறப்பணி வாரிய தலைவர் RSN ராயர், துணைத் தலைவர் செனட்டர் டாக்டர் லிங்கேஸ்வரன் அருணாச்சலம், பாகண்டாலம் சட்டமன்ற உறுப்பினர் குமரன் கிருஷ்ணன் உட்பட பல தலைவர்கள் கலந்து கொண்டனர். அருள்மிகு ஸ்ரீ கணேசர் கோவிலின் கும்பாபிஷேகம் நவம்பர் 23ஆம் தேதி நடைபெற உள்ளது. வகுப்பறையில் பாட நேரத்தின் போது டிக்டாக்கில் நேரலை செய்த மாணவி வலுக்கும் கண்டனங்கள். ஒரு மாணவி வகுப்பின் போது டிக்டாக்கில் நேரலை செய்த சம்பவம் வைரலாகி சமூக வலைதளங்களில் சர்ச்சையை கிளப்பியுள்ளது. அந்த நேரலையின் ஸ்கிரீன்ஷாட் படத்தை த்ரெட் சமூக ஊடகத்தில் பகிர்ந்துள்ளனர். ஆசிரியர் போதிக்கும் போதே அவருக்கு மரியாதை தராமல் டிக்டாக்கில் விளையாடுவது ஒருபுறம் இருக்க, நேரலையில் அம்மாணவி பயன்படுத்திய மோசமான வார்த்தைகளும் கவனத்தை ஈர்த்துள்ளன. நாம் பெருமைப்பட வேண்டிய தலைமுறை இதுதானா? மாணவர்கள் பள்ளிக்கு கைபேசிகளை கொண்டு வந்து பாடங்களின் போது நேரலை செய்கிறார்கள். கல்வி அமைச்சு இதனை தீவிரமாக எடுத்துக்கொள்ள வேண்டும் என அந்த பயனர் கேட்டுக்கொண்டார். அத்தகைய நடத்தையை நாம் அனுமதிக்க கூடாது என்றும் அவர் வலைதளவாசிகளை வலியுறுத்தினார். எதிர்பார்த்தபடியே பல த்ரெட்ஸ் பயனர்கள் கோபத்தையும் ஏமாற்றத்தையும் வெளிப்படுத்தினர். அம்மாணவிக்கு எதிராக பள்ளியிலிருந்து கடுமையான ஒழுங்கு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் கோரிக்கை விடுத்தனர். இந்நிலையில் தவறு செய்ததற்கான தெளிவான ஆதாரம் இருந்தால் மாணவியின் முக அடையாளத்தை மறைக்க தேவையில்லையே என இன்னொரு பயனர் வாதிட்டார். சேவை நேரத்தை தினசரி இரவு 10 மணி வரை நீடித்த GM கிளாங். மலேசியாவின் மிகப்பெரிய மொத்த விற்பனை மையமான GM கிளாங் ஹோல்சேல் சிட்டி நவம்பர் 1 முதல் அதன் சேவை நேரத்தை தினமும் காலை 10 மணி முதல் இரவு 10 மணி வரை அதிகாரப்பூர்வமாக நீட்டித்துள்ளது. கிளான் அரச மாநகர மன்றமான MBDK மேயர் டத்தோ அப்துல் ஹமீத் ஹுசைன் நேற்று இதனை தொடக்கி வைத்தார்.
GM கிளாங் நிர்வாக இயக்குனர் டத்தோ லிம் செங் காக் மற்றும் டூரிசம் ஸ்லாங்கூர் தலைமை செயல் அதிகாரி சுவா லி லிங் முன்னிலையில் இந்த தொடக்க விழா நடைபெற்றது. இதுநாள் வரை GM கிளாங் வார நாட்களில் காலை 10 மணி முதல் இரவு 7 மணி வரையிலும், வார இறுதி நாட்கள் மற்றும் பொது விடுமுறை நாட்களில் இரவு 8 மணி வரையிலும் செயல்பட்டு வந்தது. வாடிக்கையாளர்கள், மொத்த விற்பனையாளர்கள் மற்றும் வியூக பங்காளிகளிடம் இருந்து பெறப்பட்ட கருத்துக்கள் கவனமாக பரிசீலிக்கப்பட்டு இந்த முடிவு எடுக்கப்பட்டதாக லிம் செங் காக் கூறினார். இந்த புதிய சேவை நேரத்தை கொண்டாடும் வகையில் GM கிளாங் இரவு 7 மணி முதல் மகத்தான பிரத்யேக விலை தள்ளுபடி உள்ளிட்ட பல்வேறு திட்டங்களையும் அறிமுகப்படுத்தியுள்ளது. தவிர மாதாந்திர இரவு நேர அதிர்ஷ்ட குழுக்கும் உண்டு. அதில் ஷாப்பிங் செய்து மோட்டார் சைக்கிள்கள், சலவை எந்திரங்கள், டிரையர்ஸ் எனும் உலர்த்திகள் மற்றும் 55 அங்குல விவேக தொலைக்காட்சியையும் நீங்கள் வெல்லலாம். அதோடு ரியோ மாலாம் சப்து என்ற அட்டகாசமான சனிக்கிழமை இரவும் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. முதல் முறையாக ஒரு தலைமுறைக்கு புகைப்பிடிக்க தடை விதித்த மாலத்தீவு. தெற்காசியாவில் வெறும் 5 லட்சம் மக்கள் தொகையை கொண்ட மிக சிறிய நாடே மாலத்தீவு. ஆனால் மூர்த்தி சிறியதாயினும் கீர்த்தி பெரியது என்பது போல் உலகில் இதுவரை வேறெந்த நாடும் செய்யாத வகையில் 2007 ஜனவரி 1 பிறந்து, அதாவது 18 வயதுக்கு கீழ்ப்பட்ட அனைவருக்கும் புகைப்பிடிக்க அந்நாட்டு அரசு தடை விதித்துள்ளது. அதோடு அனைத்து புகையிலை பொருட்களை வாங்க, பயன்படுத்த அல்லது விற்பனை செய்யவும் தடை விதிக்கப்பட்டுள்ளது. நேற்று முதல் அமலுக்கு வந்துள்ள இந்த புதிய விதிமுறை அந்நாட்டு சுற்றுப்பயணிகளையும் உள்ளடக்கியுள்ளது. மற்றொரு ஆச்சரியமாகும். அறவே புகையிலை அற்ற தலைமுறையை உருவாக்கி பொது சுகாதாரத்தை மேம்படுத்துவதே அதன் நோக்கம் என மாலத்தீவு அரசாங்கம் கூறுகிறது. இச்சட்டம் அனைத்து வகை புகையிலை பொருட்கள், மின்னியல் சிகரெட், வேப் சாதனங்களையும் உள்ளடக்குகிறது. எனவே விற்பனையாளர்கள் வாங்குபவரின் வயதை கட்டாயம் சரிபார்க்க வேண்டும். மீறி வயது குறைந்தவர்களுக்கு புகையிலை பொருட்களை விற்றால் $3200 அபராதம் விதிக்கப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. LTTE ISI மனித வெடிகுண்டு மிரட்டல். இண்டிகோ விமானம் மும்பையில் அவசர தரையிறக்கம். சவுதி அரேபியாவின் ஜெடா நகரிலிருந்து தென்னிந்திய மாநிலம் தெலங்கானாவின் ஹைதராபாத்திற்கு புறப்பட்ட இண்டிகோ விமானத்திற்கு மனித வெடிகுண்டு மிரட்டல் விடுக்கப்பட்டுள்ளதால் பெரும் பரபரப்பு ஏற்பட்டது. 100க்கும் மேற்பட்ட பயணிகளுடன் விமானம் இந்திய எல்லைக்குள் நுழைந்து மகாராஷ்டிரா வான்பரப்பில் பறந்து கொண்டிருந்த போது ஹைதராபாத்தில் உள்ள விமான கட்டுப்பாட்டு அறைக்கு மின்னஞ்சல் மூலம் வெடிகுண்டு மிரட்டல் வந்தது. தடை செய்யப்பட்ட தமிழ் ஈழ விடுதலை புலிகள் மற்றும் IS பயங்கரவாதிகள் மனித வெடிகுண்டுகளாக விமானத்தில் பயணிப்பதாகவும் 1984ஆம் ஆண்டு சென்னை விமான நிலையத்தில் நிகழ்த்தப்பட்ட தாக்குதலை போன்று ஹைதராபாத்திலும் தாக்குதல் நடத்த திட்டமிட்டுள்ளதாகவும் அதில் குறிப்பிடப்பட்டிருந்தது. விமானிக்கு உடனடியாக தகவல் கொடுக்கப்பட்டு விமானம் அவசரமாக தரையிறக்கப்பட்டது. அனைத்து பயணிகளும் வெளியேற்றப்பட்டு விமானத்தில் சோதனை நடைபெற்ற நிலையில் வெடிகுண்டு மிரட்டல் வெறும் புரளியே என்பதும் தெரிய வந்தது. பாதுகாப்பு உறுதி செய்யப்பட்டதும் விமானம் மீண்டும் ஹைதராபாத் புறப்பட்டு சென்றது. நைஜீரியாவில் கிறித்துவ இனப்படுகொலையா? படைகளை அனுப்பி சின்னாபின்னம் ஆக்குவேன் என ட்ரம்ப் மிரட்டல். கிறித்துவ எதிர்ப்பு வன்முறையை கட்டுப்படுத்தாவிட்டால் நைஜீரியாவில் தாக்குதல்களை நடத்தப் போவதாக அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் கடும் எச்சரிக்கை விடுத்துள்ளார். அண்மையில் மறுபெயரிடப்பட்ட போர்ட் துறைக்கு சாத்தியமான நம்பிக்கைக்கு தயாராகுங்கள் என்றும் அவர் அறிவுறுத்தினார். நைஜீரிய அரசாங்கம் கிறித்துவர்களை கொல்ல அனுமதித்தால் அந்த ஆப்பிரிக்க நாட்டுக்கான அனைத்து உதவிகளையும் அமெரிக்கா உடனடியாக துண்டித்துவிடும் என்றும் தமது சமூக ஊடக பதிவில் ட்ரம்ப் மிரட்டினார். இந்த அட்டூழியங்களை செய்யும் இஸ்லாமிய பயங்கரவாதிகளை முற்றிலுமாக அழிக்க அமெரிக்க படைகள் நைஜீரியாவுக்குள் நுழையும் என்றும் துப்பாக்கி சத்தங்கள் அலரும் என்றும் ட்ரம்ப் கூறினார். ஆனால் எந்த குழுக்கள் அல்லது என்ன அட்டூழியங்கள் என்பது பற்றி அவர் குறிப்பிடவில்லை. ட்ரம்பின் எச்சரிக்கை குறித்து நைஜீரிய அரசாங்கம் இன்னும் பதிலளிக்கவில்லை. நைஜீரியாவில் நிகழும் வன்முறை மோதல்கள் கிறித்துவ இனப்படுகொலை பிரச்சாரத்தின் ஒரு பகுதியாகும் என அண்மைய காலமாகவே வலதுசாரி நாடாளுமன்ற உறுப்பினர்களும் அமெரிக்காவின் பிற முக்கிய புள்ளிகளும் கூறி வருகின்றனர். சட்டவிரோத கிடங்கில் சோதனை. பதிவு செய்யப்படாத 6 மில்லியன் ரிங்கிட் மதிப்புள்ள மருந்துகள் பறிமுதல். கடந்த வாரம் கிள்ளான் வட்டாரத்தில் 2 சட்டவிரோத கிடங்குகள் மற்றும் 4 வளாகங்களில் நடத்தப்பட்ட சோதனைகளில் 6 மில்லியன் ரிங்கிட்டுக்கும் அதிகமான மதிப்புள்ள பதிவு செய்யப்படாத மருந்துகள் பறிமுதல் செய்யப்பட்டன. ஸ்லாங்கூர் சுகாதாரத்துறையின் மருந்தக அமலாக்க பிரிவின் உணவு பாதுகாப்பு மற்றும் தரப்பிரிவு மற்றும் KKM மருந்தக அமலாக்க பிரிவுடன் இணைந்து இந்த சிறப்பு நடவடிக்கையை மேற்கொண்டதாக சுகாதார அமைச்சு கூறியது.
இந்த 6 இடங்களிலும் உள்ளூர் சந்தையில் விற்பதற்காக சட்டவிரோத கும்பல்களிடம் இருந்து பெறப்பட்டதாக நம்பப்படும் வெளிநாட்டு தயாரிப்புகள் உட்பட 402 வகையான பதிவு செய்யப்படாத மருந்துகள் கைப்பற்றப்பட்டன. அவற்றில் பாலியல் தூண்டுதல் மாத்திரைகள், நுண்ணுயிர் எதிர்ப்பு மாத்திரைகள், கருத்தடை மாத்திரைகளும் அடங்கும். ஆனால் யாரும் கைது செய்யப்படவில்லை. பதிவு செய்யப்படாத மருந்துகளை விற்பனை செய்வதும் வைத்திருப்பதும் 1984ஆம் ஆண்டு மருந்துகள் மற்றும் அழகு சாதன பொருட்கள் கட்டுப்பாட்டு விதிமுறைகளின் கீழ் ஒரு குற்றமாகும். மனைவி உஷாவின் இந்து மத நம்பிக்கை குறித்து விமர்சனங்களுக்கு ஜேடி வான்ஸ் கடும் தோணியில் பதிலடி. அமெரிக்க துணை அதிபர் ஜேடி வான்ஸ் தனது மனைவி உஷா வான்ஸின் இந்து மத நம்பிக்கை குறித்து எழுந்த விமர்சனங்களுக்கு கடும் தோணியில் பதிலளித்துள்ளார். சிலரின் கருத்துகள் அருவருப்பானவை என்றும் கிறிஸ்துவ விரோதம் என்றும் அவர் சாடினார். தற்போதைக்கு மதம் மாறும் எந்த திட்டமும் உஷாவிடம் இல்லை. ஆனால் ஒரு நாள் அவர் கிறிஸ்துவத்தை ஏற்றுக்கொள்வார் என்று நான் நம்புகிறேன் என வான்ஸ் கூறினார். என்றாலும் இருவரும் இணைந்து பிள்ளைகளை கிறிஸ்துவ நம்பிக்கையில் வளர்ப்பது என முடிவு செய்துள்ளனர். ஒருவேளை மதம் மாறாவிட்டாலும் ஒரு பிரச்சனையும் இல்லை. உஷா மீதான தனது அன்பும் பாசமும் ஒருபோதும் மாறாது என கூறிய வான்ஸ், மத கலப்பு திருமணங்கள் பரஸ்பர மரியாதை மற்றும் நம்பிக்கை மூலம் வலுப்படுவதாக சொன்னார். கடந்த ஏப்ரல் மாதம் ஜேடி வான்ஸ் குடும்பத்துடன் உஷாவின் பூர்வீகமான இந்தியா சென்றபோது மனைவி மற்றும் குழந்தைகளுடன் ஆன்மீக தலங்களுக்கு சென்றிருந்தார். தவிர உஷா மற்றும் வான்ஸ் திருமணத்தின் இந்து சமய சடங்குகள் பின்பற்றப்பட்டதும் குறிப்பிடத்தக்கது.